வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவசரமா துபாயிலேருந்து திரும்பி வர வேண்டிய ஆயிடுச்சு. பட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் கிளம்பி வந்தேன். இன்னைக்கு இந்தியாவுக்கு காத்தால வந்தேன். பட் இது ரெக்கார்ட் பண்றச்ச ஈவினிங் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் மூடுற சமயத்துல இன்னொரு 5 நிமிஷம் மார்க்கெட் க்ளோஸ் பண்ண நேரத்தில் 70 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் அப்ல இருந்தது. பேங்க் நிஃப்டி 30 பாயிண்ட்ஸ் அப்ல இருந்தது. நாள் ஃபுல்லா மேலேயும் கீழேயும் போனது. கடைசியில கொஞ்சம் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து சவுத் இந்தியன் பேங்க் 12% கரெக்டாக இருக்கு, 32 ஆயிருக்கு. எல்லாரும் தயவு பண்ணி அதை வாங்காதீங்க இந்த ரேட்ல இப்போ. ஏன்னா இன்னைக்கு அது ரெக்கார்ட் டேட். இன்னைக்கு வாங்குறவங்களுக்கு அந்த ரைட்ஸ் ஆஃபர் கிடைக்காது. அதனால யாருக்கெல்லாம் ரைட்ஸ் ஆஃபர் இருக்கோ அவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்காக வித்திருக்காங்க. அதனால 36 ரூபாய்க்கு மேலே இருந்த ஸ்டாக்கு 32 ரூபாய்க்கு இறங்கி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வாங்குறவங்களுக்கு ரைட்ஸ் இஷ்யூ கிடையாது. அதனால ரைட்ஸ் இஷ்யூ நினைச்சு வாங்காதீங்க. இப்போ ரைட்ஸ் இஷ்யூ கிடைக்காது. 36 ரூபாய்க்கு இருந்தவங்களுக்கு 22 ரூபாய்க்கு 4க்கு ஒரு ஷேர் கிடைக்கும். அந்த ஷேர் இப்போ கிடைக்காது. அதனால தான் இன்னைக்கு 12% விழுந்திருக்கு. வேற ஒன்றும் நியூஸ் கிடையாது. சவுத் இந்தியன் பேங்க்ல பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதுதான் முதல் செய்தி. பேங்க் வில் கோ ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த். ரைட்ஸ் இஷ்யூவை டெஃபினட்டா அப்ளை பண்ணுங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பெர்க்ஷையர் ஹாத்வே வந்து ரிசல்ட்ஸ் வந்த அப்புறம் மார்க்கெட் கேப் $925 பில்லியன் தாண்டி போயிடுச்சு. இன்னும் $75 பில்லியன் ஏறிட்டுனா இது வந்து $1 trillion கேப் கம்பெனியா மாறிடும். 2 நான் ஐடி கம்பெனிஸ் வந்து $1 trillion மார்க்கெட் கேப் நெருங்கிட்டு இருக்கு. ஒன்று ஃபார்மா ஜெயிண்ட் எலி லில்லி, ரெண்டாவது பெர்க்ஷையர் ஹாத்வே. ஆல்ரெடி ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், என்விடியா, மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ், ஆல்பபெட், அமேசான் இதெல்லாம் $1 trillion மார்க்கெட் கேப் தாண்டிடுச்சு. பட் இதெல்லாம் டெக்னாலஜி கம்பெனிஸ். இந்த 2 கம்பெனிஸ், எலி லில்லிங்கிறது வெறும் ஃபார்மா கம்பெனி, பெர்க்ஷையர் ஹாத்வேங்கிறது ஒரு காங்கிளாமரேட். அதில் எல்லாமே இருக்கு. ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஆப்பிள் கூட. இந்தியன் ரயில்வேஸ் ஈக்குவலாக ஒரு பெரிய ரயில்வே கம்பெனியை அவங்க வச்சிருக்காங்க, பிஎஸ்என்எஃப்னு. இந்த கம்பெனி $1 trillion ஜஸ்ட் ஷார்ட்டாக இருக்கு. இட்ஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம் பிஃபோர் இட் கிராசஸ் $1 trillion இன் மார்க்கெட் கேப். ஸோ இது நடந்ததுன்னா பஃபெட்டுக்கு இன்னொரு ஃபெதர் இந்த கேப். $168 பில்லியன் வந்து கேஷ் அண்ட் இன் ட்ரெஷரி பாண்ட்ஸில் வச்சிருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுலேயே அவருக்கு $6 பில்லியன் மேலே இன்ட்ரெஸ்டே வரப்போகுது. இது அவருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அடுத்த செய்தி, விஜய் சேகர் சர்மா, பேடிஎம்மோட ப்ரமோட்டர், பேமெண்ட் பேங்கோட போர்டில் டிசைன் பண்ணிட்டாரு. போர்டை ரீவேம் பண்ண போகிறாங்க. ஸ்லோவாக வந்து இந்த பேங்கை மூடிடுவாங்க. ஸோ அதுக்கு தவிர திரும்பி வேறு ஏதாவது ரூட்டில் அதை பிவேட் பண்ணணும். அதனால் லாங் டேர்ம் ஃபியூச்சர் ஒன்றும் பெருசாக கிடையாது. இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடாமல் இருக்கிறதே பெட்டர். டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு ஆல் டைம் ஹையை கொஞ்சம் டச் ஆச்சு. 965 தாண்டிடுச்சு, 3% அப். இந்த 965ங்கிறது நியூ 52 வீக் ஹை. 2 நியூஸ் டாடா மோட்டார்ஸை ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கு. ஒன்று, அவங்க வந்து அந்த இவி கம்பெனியை தனியாக டிஸ் பண்ணுவாங்க, நோஃபுவர். அதில் புரிந்து சாட்டர்ஜி வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. இன்னொரு பெரிய நியூஸ் டாடா மோட்டார்ஸில் என்னன்னா, ஃபோர்டோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் இருக்கலாம். அந்த ஜாயிண்ட் வெஞ்சரை வச்சு மெட்ராஸில் தாம்பரம் தாண்டி இருக்கிற பிளான்ட்டை டேக் ஓவர் பண்ணாங்கிற நியூஸ் போயிருக்கு. இது மூலமாக ஃபோர்டு திரும்பி இந்தியாவில் ரீஎன்ட்ரி ஆகும் இருக்கு. இது ஒரு நியூஸ் ரிப்போர்ட் தான். இதை யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. இது நம்மளால கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. பட் மார்க்கெட் ஏறினதுக்கும் இதுவும் காரணம். இந்தியன் ஹோட்டல்ஸு, ஈஸ்ட் இந்தியா ஹோட்டல்ஸ்னு ஒன்று இருக்குது. ரெண்டுமே வந்து இந்தியாஸ் லீடிங் ஹாஸ்பிட்டாலிட்டி பிராண்டு. ஒன்று ஓபராய் குரூப்பு, இன்னொன்று வந்து டாட்டாவோட இந்தியன் ஹோட்டல் குரூப்பு. அவங்களோட லக்ஸரி ஹோட்டல்ஸ்லாம் காலியாக இருக்குது. நிறைய ஃபாரின் பிராண்ட்ஸ் எக்ஸிட் ஆகிடுச்சு ரஷ்யா யுக்ரைன் வார்னால. அதனால தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் ஹோட்டல்ஸை டேக் ஓவர் பண்ணுங்க, நீங்களே நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டு ஆர்டர் நிலைமையில் நெய்தர் ஈஸ்டர்ன் இந்தியா ஹோட்டல்ஸும் நார்த் இந்தியன் ஹோட்டல்ஸும் அதை அக்செப்ட் பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அடுத்த செய்தி, தனேரியான்னு தனிஷ்கோட ஒரு பிராண்டு, டைட்டனோட ஒரு பிராண்டு. இவங்க 8000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் சாரி விற்கிறாங்க. இப்போ வந்து கேஷுவலாக வந்து குர்தாஸ் அண்டு லெஹங்காஸ் விற்க போகிறாங்க. 1500லேருந்து 2500 ரூபா வரைக்கும் நாங்கள் பிராண்டு கிரியேட் பண்ண போகிறோங்கிறாங்க. இது பேசிக்லி ஃபேப் இந்தியாவோட கம்ப்ளீட் பண்ணோம். ஃபேப் இந்தியாவோட மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு நம்ம நம்பலாம். இன்றைக்கு வரைக்கும் 41 கடை இருக்குது. 41 கடைங்கிறது வருஷத்துக்குள்ளே அது 75 கடையாக மாறிடும். ஸோ இந்த மார்க்கெட்டை அக்ரெசிவாக டாட்டாஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு மோர் தென் 85% ஆஃப் தேர் சேல்ஸ் வந்து சாரீஸ்லேருந்து தான் வந்துட்டுருக்கு. இது மாறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பேசிக்லி ஒரு புது கேட்டகரியில் என்டர் பண்ணி கேஷுவல் இந்தியன் வேர்
அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க டாட்டாஸ். ஸோ இந்த புடவை இந்த மாதிரி கிளாத்ஸ்லாம் வெரி ஹை மார்ஜின். இந்த ஹை மார்ஜின் பிஸ்னஸில் இவங்க என்டர் ஆனாங்க. லைக் இவங்க ஹைவேர் அண்ட் இதுலேருந்தும் ஜுவல்லரி என்டர் ஆன மாதிரி. ஸோ கேட்டகரி ஆஃப்டர் கேட்டகரி டைட்டன் என்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால தான் அவங்க க்ரோத் அன்லிமிட்டடாக இருக்குது. பட் ப்ரைமர்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்சஸ் கிடையாது. இந்த கம்பெனியோட ப்ரைமரி க்ரோத் டிரைவர் வந்து கோல்ட் ஜுவல்லரி. இந்த கோல்ட் ஜுவல்லரி பிஸ்னஸ் ஸ்டேபிளாக இருக்கும், அதுவும் எக்ஸ்பேண்ட் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஃபார்மாலேருந்து ஒரு நியூஸு. ஃபார்மாவில் வந்து சன், டாக்டர் ரெட்டி, ஜைடஸ் அண்ட் லூபின் வந்து அமெரிக்காவில் பிளாக் பஸ்டர் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிப்லா கூட பிளாக் பஸ்டர் ரிசல்ட்ஸ் அமெரிக்காவில் கொடுத்துருக்காங்க. இவங்க அமெரிக்கன் மார்க்கெட்ஸை டாமினேட் பண்ணுறாங்க. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிற நிறைய ஜெனரிக் கம்பெனிஸ் எல்லாம் கவுந்துருச்சு. அவங்க பேங்க்ரப்டாக போயிட்டாங்க, ஏன்னா கடனை சர்வீஸ் பண்ண முடியாமல். அதனால் இந்த மார்க்கெட்ஸை இவங்களால் டாமினேட் பண்ண முடியுது. அதனால தான் இந்த ரிசல்ட்ஸ் இவங்க வந்து இவ்வளோ நல்லா இருக்குது. ஜைடஸுக்கு இன்னொரு புது பிராண்டுக்கு ப்ரீ அப்ரூவல் கிடச்சிருக்கு. அதை அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அவங்களோட பைபேக்கு கூடிய சீக்கிரம் டிசைட் ஆகிடும். அப்ளை பண்ணி பாருங்கள். ரீட்டைலுக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் ஒன்றும் கிடையாது. 29th of February ஓப்பன் ஆகுது. அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்டாக்ஸ் வச்சு லக் அடித்தா உங்களுக்கு கிடைக்கலாம். லூபின் ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் ரன் கம்பெனி. கடன் நிறைய இருந்ததுனால அதில் ஒரு சந்தேகம் இருந்ததுனால அதை நான் கன்சிடர் பண்ணுறது இல்லை. சாய்ஸ் உங்களுது. இதுதான் ஃபார்மாவில் இருக்கிற நியூஸ் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். வேர்ல்பூல் அப்படிங்கிற கம்பெனியை பற்றி நான் பாசிங்கில் மென்ஷன் பண்ணேன். வேர்ல்பூல் வந்து இன்றைக்கி 6-7% கரெக்டாக கலெக்ட் ஆகிருந்தது. ஏன்னா அசட் சேல் வந்து விற்கிறாங்க. ஸோ அவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து வேர்ல்பூல் மொரிஷியஸ் வந்து அவங்க ஸ்டேக்கை வந்து 50% குறைக்கிறாங்க. இந்தியாவில் அவங்க பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அமெரிக்காவில் இதே வேர்ல்பூலோட கம்பெனி 12 times ஏர்னிங்ஸில் இருக்குது. இந்தியாவில் கடைசியில் பார்க்கறது 79 times ஏர்னிங்ஸ் இருந்தது. இது ஒரு அசட் ஆர்பிட்ராஜாக தான் நான் பார்க்குறேன். ஒரு காஸ்ட்லியான இருக்கிற ஸ்டாக்கை விற்று அந்த ஊரில் டெட்டை குறைச்சி பேரண்டோட வேல்யூவை ஏற்றுறது. ஸோ இந்த அசட் ஆர்பிட்ராஜை விற்கிறதுக்காக இந்த அசட் ஆர்பிட்ராஜுங்கிறது வந்து இங்கே இருக்கிற காஸ்ட்லி வேல்யூவேஷனில் ஸ்டாக்கை விற்று பணத்தை வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற கடனை குறைக்கிறது. பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோவும் இதே தான் பண்ணுறாங்க. வேர்ல்பூலும் அதே தான் பண்ணுறாங்க. ஆனால் வாங்காதீங்க, வயிறு ஊசி ரொம்ப காஸ்ட்லி. 15-20 times ஏர்னிங்ஸ் வந்தால் வரலாம். ஆனால் 15 times 20 times ஏர்னிங்ஸ் வந்தால் இவங்களே ஷேர்ஸை விற்க மாட்டாங்க. அதனால் இதை கன்சிடர் பண்ணுறது யூஸ் இல்லை. எல்லா 2 வீலர்ஸ் பிளேயர்ஸும் இவி வெஹிக்கிளில் அவங்க ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேட்டரி விலை இறங்கிடுச்சு, அதனால நாங்கள் குறைச்சோம். அனலிஸ்ட் ஃபீல்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இவி வெஹிக்கிள் சேச்சுரேட் ஆகிடுச்சு, இந்த மார்க்கெட் க்ரோத் ஆக மாட்டேங்கிறது, அதனால் டிமாண்டை புஷ் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறதாக. எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு இது கொண்டாட்டம். இங்கெல்லாம் இவி ஒரு டிவிஷனாக இருக்கும், அந்த கம்பெனி மட்டும் நல்லா பண்ணும். டிவிஎஸ் மோட்டார் வந்து கில்பிட் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் கம்பெனி விச் ஆட்டோ காம்பனன்ட் சப்ளை பண்ணுறாங்க ஃபார் இவி. அதில் 37% ஈக்விட்டி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி 12% வாங்கி அதை 49% ஆக்கிட்டாங்க. ஸோ தட் அவங்க பேக்வர்ட் சப்ளை செயினை டைட்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கடைசியில் டஸ்ட் செட்டில் டவுன் ஆனப்புறம் பஜாஜ், டிவிஎஸ், ஏத்தர் அண்ட் ஹீரோ தான் இந்த மார்க்கெட்டில் தாங்குவாங்க. ஓலாவை வேறு யாராவது வாங்கினா உண்டு, இல்லாட்டா கம்பெனி மூடிடும், பைஜூஸ் மாதிரி. ஏன்னா ப்ராஃபிட் பண்ணாமல் கேஷ் ஃப்ளோ பண்ணாமல் ஒரு கம்பெனி சர்வைவ் ஆக முடியாது. இதுதான் இன்றைக்கி செய்தி. அதனால் வேல்யூ ஸ்டாக்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நல்ல வேல்யூவில் இருக்கிற ஸ்டாக்ஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். நாட்கோ திரும்பி 1000 ரூபாய்க்கு கீழே போகிற மாதிரி இருக்குது. 1000 ரூபாய்க்கு கீழே போனால் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.